சங்கீதம் 73. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மறுபடியும் குடும்பமாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே சப்பா, எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், கண்ணின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், பொருளாசை, பேராசை கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரே எல்லா அவயவங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தாவே, பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று கர்த்தாவே உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தாவே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக, அடியனையும் பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தாவே, ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுமாறு செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே வெளிப்படட்டும். மாம்சமான எந்த ஒரு வார்த்தையும் வராதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் அடியனை மறைத்து பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனையோ பேர் இந்த நாளை காணாதபடிக்கு மரித்து போயிருக்கலாம். கர்த்தர் கிருபையா இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்னும் ஒரு டைம் சத்தமா ஒரே ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார்னா நம்மளை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் இல்லையா? நான் ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 73:27 வசனம் 27. சரி, என்னடா மாசத்துல முதல் நாள் இப்படி ஒரு வசனத்தை சொல்றானேன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம், சரியா? நான் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை குறித்து பேச மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனமும் என்ன வழி நடத்துற காரியங்களும் கடைசி நாட்கள்ல ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதற்காகவே தேவன் எனக்கு கொடுத்த வசனங்களை வைத்து நான் பேசுகிறேன், சரியா? ஆண்டவர் என் மூலியமாய் அநேக காரியங்களை உங்களிடத்துல பேசுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன், சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சரியா? இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். அதாவது கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்கள், அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை விட்டு யாரு தூரம் போறா? வேற ஜனங்களா? இந்துக்களா? முஸ்லிம்களா? இல்ல ஏத்தியஸ்டா? இல்ல, கிறிஸ்தவர்கள். யாரு கர்த்தரை விட்டு தூரமா போறது? கிறிஸ்தவர்கள். ஏன்னா கிறிஸ்துவை அறிந்தபடிக்கு அவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாமே தெரியும். அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரே ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்ப்போம். அது மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க் 10:17 வசனத்திலிருந்து படிங்க. ஒவ்வொரு வசனமா பார்ப்போம். மார்க் 10:17. போதும் சிஸ்டர். இங்க யாரு போறாங்க? ஏசப்பா கடந்து போறாரு. அப்போ அவரை தேடி ஒருவன் ஓடி வருகிறான். அவன் எப்படி ஓடி வந்து ஏசப்பாக்கு முன்பாக என்ன பண்றான்? முழங்கால் படியிட்டு நல்ல போதகரேன்னு சொல்றான். எப்படி சொல்றான்? நல்ல போதகரே, இல்லையா? அப்போ நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, அதாவது உம்முடைய பரலோக ராஜ்யத்துல நான் பிரவேசிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு ஏசப்பா கிட்ட யாரு கேட்கிறா? இந்த ஒரு வாலிபன் கேட்கிறான். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். இங்க பாருங்க, அவர் ஏசப்பாவோட கேள்வி, அந்த பதிலுக்கு அவர் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ எப்படி என்ன நல்லவன் என்று கருதுகிறாய்? தேவன் ஒருவரை தவிர வேற யாருமே நல்லவனே இல்லையே அப்படின்னு. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர்.
இதெல்லாம் மோசையின் கட்டளைகள், எல்லாத்துக்கும் தெரியும். இவன் எல்லா கட்டளைகளையும் என்ன பண்றான்? பின்பற்றி கொண்டு இருக்கிறான். அப்போ பின்பற்றி கொண்டு இருக்கிறானா, இவன் தேவனை குறித்து அறிந்த ஒரு மனிதனாய் இருக்கிறான், தேவனை பற்றி நன்றாக தெரிந்த ஒரு மனிதனாய் இருக்கிறான். இப்படி வச்சுக்கலாமே, அந்த பையன் சர்ச்சில் வளர்றான்னு வச்சுக்கோங்க. நம்ம சர்ச்சில் வசனத்தை சொல்லி கொடுக்குறோம், அவன் சண்டே ஸ்கூல் போறான், நல்லா இருக்கிறான், வசனத்தை தெரிஞ்சவன். மோசேனா யாருன்னு தெரியும், தாவீதுனா யாருன்னு தெரியும், நல்ல வர்ஷிப் லீட் பண்றான், எல்லாமே பண்றான். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து கைப்பற்றி கொண்டு வருகிறேன், இதெல்லாம் நான் கைப்பிடிச்சிட்டு தான் வரேன், இதுல எந்த ஒரு தப்பு இல்லை, நான் இதெல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன்றான். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். இயேசு அவனை பார்த்து, யார் பார்க்கிறா? அங்க இருந்த சீஷர்கள் பார்க்கல, அங்க இருந்த ஜனங்கள் பார்க்கல. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு வசனத்தையோ ஒரு அதிகாரத்தையோ படிக்கும் பொழுது அது இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப ஏசப்பாவை சுத்தி எப்பொழுதும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏசப்பாவை சுத்தி எப்பொழுதும் அவர்களுடைய சீடர்கள் இருக்கிறாங்க, ஏசப்பாவை சுத்தி அநேக வியாதியஸ்தர்கள் இருக்காங்க, ஏசப்பாவை சுத்தி நிறைய பேய் பிடிச்சவங்க இருக்கிறாங்க, பிசாசு பிடித்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வராத சந்தேகம், ஏசப்பா அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? அதற்கு இயேசு படிங்க சிஸ்டர். என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் அன்பு கூர்ந்து அவனை என்ன பண்றாரு? அவரு நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறாருன்னு சொல்லுங்க. அவன் மோசையின் கட்டளைகளை என்ன பண்றான்? கைப்பிடித்து கொண்டு இருக்கிறான். அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் நேசிக்கல, ஆனா தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அவன் மேல் அன்பு கூர்ந்து. படிங்க சிஸ்டர். உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, இன்னைக்கு நம்மளிடத்திலேயே ஒரு குறை உண்டு. ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிட்டா பரலோகத்துக்கு போவீங்க, ஒத்துக்கலன்னா போக மாட்டீங்க. ஏன்னா என்கிட்டயும் குறை இருக்கு. இந்த உலகத்துல குறையே இல்லாத மனுஷன் யாருமே இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் பாவம் இருக்கு. இந்த மனிதன்கிட்டையும் ஒரு குறைய பாக்குறாரு. யாரு பாக்குறா? அங்க இருந்த சீஷர்கள் பார்க்கல, அங்க இருந்த மனிதர்கள் பார்க்கல, ஏசப்பா பாக்குறாரு. அவனுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறாரு. அதே போலதான் உங்களுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதயத்தையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். படிங்க சிஸ்டர். நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாத்தையும் விற்று தரித்திரனுக்கு கொடு. அதாவது அடுத்த படிங்க சிஸ்டர். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அதாவது இவன் அடுத்த வசனத்தை படிங்களா சிஸ்டர். போதும் சிஸ்டர். அவன் எப்படி இருக்கிறான்? மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருக்கிறான். அவனுடைய சிந்தனைகள் எங்க இருக்குது? அவனுடைய ஆஸ்தியின் மேல இருக்கு. நமக்கும் ஒரு பொருள் மேல, ஒருத்தர் மேல கண்டிப்பா ஆசை இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஒன்னே உங்க கணவனை அதிகமா நேசிப்பீங்க, உங்க பிள்ளைகளை அதிகமா நேசிப்பீங்க, ஒரு கார் அதிகமா நேசிப்பீங்க, ஒரு பைக் அதிகமா நேசிப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கணும். தேவனை எப்போ நீங்க செகண்டரியா கொண்டு வரும் பொழுது அது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியமாய் மாறி போகுது. அந்த செகண்டரியா அவர் வரும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரே தவிர இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து தேவன் சொல்ல கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைன்னு சொல்லிட்டார். அது எப்படி சேர்த்து வைக்க முடியும்? அது எப்படி சேர்த்து வைக்க முடியும்? எல்லாருமே பார்ன் கிறிஸ்டியனா? எல்லாருமே பார்ன் கிறிஸ்டியன்ஸ், எல்லாத்துக்கும் ஆண்டவரை பத்தி தெரியும். அப்ப இவனும் அதே மாதிரி தான் இருக்கிறான், அவனுக்கு எல்லாமே தெரியும். நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளையும் அவன் என்ன பண்ணிட்டு வரான்? கீழ்ப்படிந்து அதை கைப்பிடிச்சிட்டு வர ஒரு மனிதன், ஒரு பையன், வாலிப பையன், அவனுக்கு தன்னுடைய சொத்தை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. சொத்தை வித்துட்டு கூட வர்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லைனாலும் ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து அவனால வர முடியல. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட அதே கேள்வியை தான் கேட்கிறேன். தேவனை பின்பற்றி வரணும்னா உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீங்க பின்பற்றி வரணும். வரும் பொழுதுதான் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியும்? சுதந்தரித்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க கைவிட்டு போவீங்க. எப்படி நம்ம கைவிட்டுட்டு போறோம்? ஒரு ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த ஆலயத்துல என் பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, கிளீன் ஷேவ்,
ஒயிட் ஷர்ட் போட்டு பயங்கர டீசெண்டா இருந்தார். சரியா? பைபிள் எடுத்து இப்படி ஓரத்தில் வச்சுட்டாரு, கையில மொபைல் போன் எடுத்துக்கிட்டாரு. அவர் என்னதான் பண்றாரு, நானும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஃபுல் பேக்ட் சர்ச், நானும் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவர் எடுத்து இந்தியா நியூசிலாந்து கிரிக்கெட் ஸ்கோர் பார்த்துட்டு இருக்கிறார். சரியா? முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், பைபிள் எடுத்து இந்த பக்கம் வச்சாச்சு, இந்தியா மேட்சோட ஸ்கோர் பார்த்துட்டு இருக்கிறார். இன்னொருத்தர் நல்ல ஜன்னலோரமா ஒரு சீட்டை பிடிச்சி ஃபேனுக்கு நேராக கீழே உட்காந்து நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்போது வேதனையா இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் வந்தா நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா? தேவனை அலட்சியம் பண்ணனா உங்களுடைய வாழ்க்கையும் அலட்சியமாய் மாறிவிடும். சண்டே சர்ச்சுக்கு எதுக்கு வரீங்க? ஒரு 2.5 மணி நேரம் உங்களால உட்கார முடியல இல்லையா? நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பாய் ஃப்ரெண்டையோ கேர்ள் ஃப்ரெண்டையோ போய் பார்க்கறதுக்கு மணிக்கணக்கில் நிற்பீங்க இல்லையா? ஏன்னா நானும் நின்றுருக்கேன், அதுக்காக தான் நான் சொல்றேன். யாருக்கும் வந்து பரிசுத்தவான்கள் கிடையாது இல்லையா? நானும் என் வாலிப பிராயத்துல எல்லா இடத்துலையும் நின்றுருக்கேன் மணிக்கணக்கில். ஆனா சபைக்கு வரும் பொழுது மாத்திரமே நமக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கும். அந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஊசியை வச்சு குத்துற மாதிரியே இருக்கும். ஐயோ எப்படா வெளியில போலாம். அந்த மொபைல பாத்தீங்கன்னா புளிஞ்சு எடுத்துருவாங்க. அந்த 2.5 மணி நேரத்துல அந்த மொபைல் பாடுற பாடு இருக்கு பாருங்களேன், எல்லாமே பார்ப்பாங்க. வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, ஜிமெயில் பார்ப்பாங்க, ஷார்ட்ஸ் பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. ஆனா அந்த 2.5 மணி நேரத்துல தேவன் உங்களோட என்ன பேசுறாரு அப்படின்றது உங்களுடைய காதுகளையும் கண்களையும் திறந்து கேட்கணும். அப்படி நீங்க கேட்கலன்னா தேவன் உங்களிடத்துல பேசுறது உங்களுக்கு தெரியாது. நீங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா இந்த கட்டளைகள் எல்லாம் கைப்பற்றி வந்தா பத்தாது. உங்களுக்கு என்ன ரொம்ப விருப்பப்படுறீங்களோ அதை விட்டுட்டு கர்த்தருடைய சிலுவை உன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு ஏசப்பாவை பின்பற்றி வரணும். அப்படி இல்லைன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கவும் முடியாது, நித்திய ஜீவனையும் அடைய முடியாது. வருஷந்தோறும் ஒயிட் ஷர்ட் போட்டு என்ன சபைக்கு வந்து டெய்லி 2.5 மணி நேரம் உட்காந்து பாஸ்டர் பேசுறதை கேட்டுட்டு ஜோபின் நடத்துகிற வர்ஷிப்பை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல 1% கூட நம்ம முன்னேறி போக முடியாது. உங்களுடைய காதுகள் அடைக்கப்பட்டு இருக்கும், உங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கும், உங்களுடைய இருதயம் வந்து அடைக்கப்பட்டு இருக்கும். எப்பொழுது ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய காதுகளுக்காக ஜெபிங்க. உங்களுடைய காது பரிசுத்தமாகணும். ஏன்னா பொய் பேசுறத நீங்க கேட்பீங்க, கெட்ட வார்த்தைகளை கேட்பீங்க, சினிமா பாட்டை கேட்பீங்க, ஆல்பம் சாங்ஸை கேட்பீங்க. இந்த காது பரிசுத்தமா இருந்தாதான் தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும். ஏன்னா அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறார். அந்த பரிசுத்த தேவன் உங்களிடத்துல பேசும்பொழுது இந்த காது பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? அவரை நீங்க பார்க்கணும்னா உங்க கண்கள் பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த கண்கள்ல நீங்க அநேக ஷார்ட்ஸ் கண்டது போனதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவரே நீங்க தெரியவே மாட்டேங்கிறீங்கன்னா தெரிய மாட்டாரு. உங்க கண்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க இல்லையா? இந்த சிந்தனைக்குள்ள அநேக காரியங்கள் ஓடிட்டு இருக்கும். இந்த சிந்தனைக்குள்ள அநேக காரியங்கள் ஓடிட்டு இருக்கும். கரெக்டா? ஒரு பொண்ணு போனாலும் சரி, ஒரு பைக்கு போனாலும் சரி, கார் போனாலும் அப்படியே கண் அப்படியே போகும். அந்த 1 செகண்ட் உங்களுடைய சிந்தனை என்ன பண்ணும்? கெட்டு போயிடும். அப்ப இந்த சிந்தனைக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவார்? இந்த சிந்தனையை பரிசுத்தப்படுத்தணும், உங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். ஏன்னா அது அவர் வாழ்ற இடமா இருக்கு. அவர் உங்களுடைய இருதயத்தை தான் அவர் கேட்கிறாரு. அந்த இருதயத்துல நீங்க மாசுள்ளவர்களா இருந்தீங்கன்னா, இந்த இடம் சுத்தமா இல்லைன்னா அவர் உங்களுடைய இருதயத்திற்குள் வந்து பிரவேசிக்க முடியாது. அவர் உங்களோடு பேச முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவருடைய பார்க்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே வீணாய் போய்விடும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் அதெல்லாம் பண்ணனால அவருடைய சத்தத்தை கேட்கல, அவரை பார்க்க முடியல. என்னைக்கு நான் இதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சனோ அன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சேன், அவரை பார்க்க ஆரம்பிச்சேன், அவரோட பேச ஆரம்பிச்சேன். எங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயை, எல்லாமே அழிஞ்சு போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அவர் மாத்திரம் அழிய மாட்டார். நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா அவரை பிடிச்சுக்கணும். இங்க நீங்க எப்படி வாழ்றீங்களோ அப்படிதான் நீங்க அங்க வாழ முடியும். நீங்க இங்க பரிசுத்தமா வாழ்ந்தாதான் பரலோகத்துல போய் பரிசுத்தமா இருக்க முடியும். இல்லாட்டி பரலோக கேட்டை கூட பார்க்க முடியாது. இங்க இந்த வாலிபன் குறிச்சு நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த வாலிபன் சர்ச்சில் தான் வளர்ந்துருப்பான், வசனம்லாம் தெரியும், எல்லாமே தெரிஞ்சுமே
அவனுடைய இருதயம் எங்க இருக்கு தெரியுமா? பணத்து மேலதான் இருக்கு. அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர், 23 படிங்க. ஆ ஆ ஆ ம் போஸ்டர். இப்போ ஐஸ்வர்யவானை மாத்திரம் குறித்து தேவன் பேசல. நம்ம படிக்கும் பொழுது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால பண ஆசையை விட்டுருங்க, அதாவது பணக்காரன் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்லி. பணக்காரன்லயே நிறைய பேர் கர்த்தரை பிடித்து கொண்டு வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவன் பரலோகத்துக்கு போவானா போக மாட்டானா? போவான். தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீங்க ஏழ்மையா இருக்கனால பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்லி நினைக்காதீங்க. தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அடுத்த வசனம் படிங்க சிஸ்டர். ஆச்சரியப்பட்டார்கள். ஆ ஆ ஆ ஐஸ்வர்யம் மாத்திரம் இல்லைங்க, உங்களுடைய பாவங்களை விட்டு நீங்க வெளியில வந்தாதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், உண்மையை சொல்லணும். எத்தனை பேர்த்துக்கு மற்றவங்க மேல ஒரு கசப்பு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கசப்பு கண்டிப்பா இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் மேலேயாச்சும் கசப்பு இருக்கும். நான் இல்லைன்னா யாரு, நான் கை தூக்கலனாலும் எனக்கு தெரியும் எல்லாத்துக்குமே கசப்பு இருக்கும். அந்த கசப்பை வச்சுட்டு நீங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? நம்மளை விட கேடுகெட்ட பாவி இந்த உலகத்துல யாருமே இல்லை, இல்லையா? நம்ம செஞ்ச பாவத்தையும் அக்கிரமத்தையும் தேவன் மன்னிக்கும் பொழுது அவங்க மேல வைக்கிற கசப்பு என்னத்துக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டான்னு நம்ம பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லையா? இப்படிப்பட்ட பாவியான நம்மளையே தேவன் மன்னிக்கும் பொழுது, அவர்களை மன்னிச்சு அவங்க கூட பேசும் பொழுது நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போகணும். இந்த யூஎஸ்ல இப்போ ஃப்ளைட் ஒரு கிராஷ் ஆச்சு இல்லையா, ஹெலிகாப்டர் அண்ட் ஃப்ளைட். அதில் எத்தனை பேர்? 67 பேர் மரிச்சு போனாங்க, கரெக்டா? அந்த 67 பேர் அங்கே ஃப்ளைட் ஏறும் பொழுது அவங்களுக்கு தெரியுமா மரிச்சு போவேன்னு சொல்லி? இல்லை. இந்த 67 பேர்ல எத்தனை பேருக்கு தேவனை தெரியும்? எத்தனை பேருக்கு தேவனை தெரியும்? யாருக்குமே தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னா என்ன பண்றது? வானத்திலே செத்தனால ஈஸியா போயிடலாமா பரலோகத்துக்கு? இல்லை. நம்மளுடைய மரணம் எப்போ சம்பவிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒண்ணு நம்ம மரிப்போம், இல்லாட்டி ஏசப்பா வருவார். அவர் வந்தாலும் நமக்கு பிரச்சனை தான், நம்ம மரிச்சாலும் நமக்கு பிரச்சனை தான். இந்த ரெண்டே காரியம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்கு நீங்க மரிக்கிறீங்களோ பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. பவுல் மாதிரி இருக்கணும், நான் இன்னைக்கு மரிச்சா பரலோகத்துல இருப்பேன். அந்த மாதிரி யாராச்சும் சொல்ல முடியுமா? யாராச்சும் மேல கசப்பு இருந்தா இன்னைக்கே அதை விட்டுருங்க. யாராச்சும் மேல ஒரு வெறுப்பு இருந்தா இன்னைக்கே விட்டுருங்க. ஏன்னா தேவன் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. யாரையுமே அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இந்த பூமியில இருக்க எல்லாத்தையும் யாரு ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்கள் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாரு? அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம யாரை வேண்டான்னு சொல்றோமோ அவங்கள தான் தேவன் அதிகமா நேசிப்பார். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். நம்ம இல்லைனாலும் அவர்களுக்கு யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறார். அதான் சொன்ன இல்லையா, அந்த சபையில எல்லாம் இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மேட்ச் எல்லாம் பார்த்து ஸ்கோர்லாம் முடிச்சுட்டு ஆமேன் போடும்போது பைபிள் எடுத்துட்டு எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அவர்கிட்ட கூப்பிட்டு நிக்க வச்சு நீங்க என்ன இன்னைக்கு அவர் பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டா அவருக்கு தெரியாது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இங்க வரும் பொழுது பர்ஃபெக்டா ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறபடி வரணும். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், என்னுடைய மொபைல் எப்பொழுதும் கார்ல வச்சுட்டு வந்துடுவேன். இந்த 2.5 மணி நேரம் தேவனுக்காக ஒதுக்கிடுவேன். நான் இங்க வரும் பொழுது யார் எப்படிப்பட்ட காலா இருந்தாலும் சரி, அது என்னோட ஃபோன் கார்ல தான் இருக்கும். நான் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க போன்ல எடுத்துட்டு வர வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். அது தேவன் உங்கள்கிட்ட பேசினாருன்னா நீங்க கார்ல வச்சுட்டு வாங்க, பைக்ல வச்சுட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டுல வச்சுட்டு வாங்க. எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததை நான் சொல்றேன். அப்போ பரிசுத்தமாய் நம்ம வாழும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். லாஸ்டா ஒரே ஒரு வசனம் படிங்க, 26 படிங்களேன். ஆ ஆ ம் ஆ படிங்க சிஸ்டர். ம் தேவனால் எல்லாம் கூடும். அதாவது இந்த பையன் வாலிபன் தன்னுடைய ஆண்டவரை குறித்து அவன் பேசும் பொழுதும்
அவனை தேவனை விட்டு அவன் போயிட்டான். அந்த பையன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். ஏன்னா மனம் கசந்து அவன் தேவனை விட்டுட்டு போயிட்டான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அப்ப யார் தான் ஆண்டவரை பரலோக ராஜ்யத்துல போக முடியும்னா அவர் தெளிவா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. 27 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாது, தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அதாவது நம்ம யாரு பரலோகத்துக்கு போவோம்னு நினைக்கிறோமோ அவங்க போக மாட்டாங்க, யாரு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் தேவனுக்கும் எப்படி இருக்குன்றது தான் மேட்டர். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். நான் என் மனைவி கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், நான் பரலோகத்துக்கு போகணும், என்னுடைய ஆத்மாக்கு நான் பதில் சொல்லணும், உன்னுடைய ஆத்மாக்கு நீ தான் பதில் சொல்லணும். அப்ப நீ தான் பரலோகத்துக்கு போகணும்னா நீ எப்படி வாழணும்னு சொல்லி நீ உன்னுடைய வாழ்க்கைய ஆண்டவரோடு நெருங்கி போ. நான் உனக்காக பரிஞ்சு பேச முடியாது, நீ எனக்காக பரிஞ்சு பேச முடியாது. நான் இன்னைக்கு மறிச்சா நான் பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவர் நான் இன்னைக்கு அவர் கூட பரலோகத்துல போகணும். திரும்பி ஒரே ஒரு வசனம், அதே சங்கீதம் 73 லாஸ்ட் வசனம் படிங்களேன். 28 சிஸ்டர், சங்கீதம் 73:28. படிங்க. இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் படிங்க சிஸ்டர். போதும். நமக்கு தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறதே நலமாயிருக்கிறது. இன்றைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, தேவனை பிடிச்சுக்குங்க, தேவனை அண்டிக் கொள்ளுங்க, தேவனோடு சார்ந்து வாழுங்க. கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிங்கன்னா, நீங்க பிடிச்சிங்கன்னா விட்டுருவீங்க. அவரை பிடிக்க சொல்லுங்க. அவர் உங்க கரத்தை பிடிச்சாருன்னா எப்பொழுதுமே விட மாட்டார். அவர் வருகை மட்டும் அவர் உங்களுடைய கையை பிடிச்சிட்டே போவார். தேவனை விட்டு பிரித்து எடுக்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய கசப்பு, உங்களுடைய வெறுப்பு, உங்களுடைய பெருமை, ஆசைகள், கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பேராசை, இதெல்லாம் தான் தேவனை விட்டு உங்களையும் பிரிக்கிறது. இங்க நான் சொன்னது புரிஞ்சுச்சா? இந்த வாலிபன் கர்த்தரை பற்றி அறிந்தவனாய் இருக்கிறான். மோசே நியாய பிரமாணத்தை எல்லாம் கை கொள்ளுகிற மனிதன். இந்த 2025 சொல்லணும்னா ஒரு சர்ச்சிலேயே வளர்ந்த பையன், அவனுக்கு தேவனை விட பொக்கிஷத்து மேலதான், பணத்து மேலதான் அவனுக்கு ஆசையா இருந்துச்சு. அதனாலதான் தேவன் சொன்ன காரியங்கள் அவனுக்கு மனசுல எப்படிப்பட்டதா இருந்தது, ஒரு கவலைக்குரியதா இருந்தது நிமித்தம் அவன் தேவனை விட்டு தூரமாய் போயிட்டான். ஆனா இங்க அதே சங்கீதம் 73 லாஸ்ட்ல சொல்லுது, எனக்கோ தேவனை அண்டிக் கொள்ளுகிறதே நலமாய் இருக்கிறது. நமக்கு எது தெரியுமானாலும் தேவனை பிடித்துக் கொள்றதுதான். நான் ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எங்கள் அம்மா ஐசியூவில் இருக்கிறாங்க. எங்கள் அம்மா பக்கத்தில் யாருமே இல்லை. நான் ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடிக்கு போயிட்டேன். ரொம்ப குளிர் ஊட்டியில். நான் அந்த மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு வானத்தை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, என் கையில் ₹1 பணம் இல்லை, இன்னைக்கு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் என் கையில் காசு இல்லை. இது போன வாரம் நடந்த சாட்சி. டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வெளியில கூட்டிட்டு போனாலும் என் கையில காசு இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது ஏசப்பா, ஆனா நீங்க வானத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, என்னுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு மாத்திரம் எனக்கு தெரியும்னு சொல்லி ஜெபிச்சேன். ஒரு 2 நிமிஷம் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் அப்படியே கீழே கடந்து வந்தேன். அப்போ ஐசியூ டோர் லாக் ஆயிருந்துச்சு. அப்புறம் நான் போய் அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போகும் பொழுது அப்போ அம்மா முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டு நீ எப்போ வந்தேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா கிட்ட நான் இப்போதாம்மா வரேன்னு சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு தண்ணி வேணும் நாங்கன்னு சொல்லி தண்ணி எடுத்துட்டு அம்மாவுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, என் நெஞ்சில் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக், ஃபர்ஸ்ட் அட்டாக், மைல்டு அட்டாக், என் நெஞ்சு மேலே யாரோ கை வச்சுட்டு போனாங்க,
அந்த கை வச்சது வந்து ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு, எடுக்கும் பொழுது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா செகண்ட் டைம் கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா சிஸ்டர்ஸ்ட கேட்குறாங்க, சிஸ்டர் நீங்க யாராச்சும் வந்து என்னுடைய நெஞ்சில கை வச்சுட்டு போனீங்களான்னு சொல்லி. அங்க சிஸ்டரும் கை வைக்கல, நானும் கை வைக்கல. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என்னுடைய தாயாருடைய நெஞ்சு மேல கை வச்சார். சரியா? அந்த கை வச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த நாளுக்கு முன்னாடி நாள் எடுத்த இசிஜி வந்து ரொம்ப அப்நார்மலா இருந்துச்சு. அந்த கை வச்சு எடுத்த அன்னைக்கு எடுத்த இசிஜி நார்மலா இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய சின்ன ஜெபத்தை கூட கேட்கக்கூடிய தேவன் பரலோகத்துல வீட்டு இருக்கிறார். அப்ப நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கணும்? பரிசுத்தமாய் வாழணும். இந்த வாலிபனை போல தேவனை விட்டு போகாதபடிக்கு அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் நலமாய் வாழ்வார்கள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுறீங்க? ஏசப்பாவை பிடிச்சிக்கிட்டா சந்தோஷமா வரலாங்க. இந்த வாலிப பிராயம் இருக்கு இல்லையா, இந்த யங்கா அப்படி அந்த டீனேஜ்ல இந்த 25 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஜாலியா இருக்கலாம். அது அப்படிதான் காட்டும். அந்த 26 வயசுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்ட்ரகிள் வரும் பாருங்களேன், உங்களால பேர் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பிச்சிருவீங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிக்குவீங்க. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே உம்முடைய தயவும் எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. உம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அதுவே எங்களுக்கு நலமாய் ஆண்டவரே நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. மீதியுள்ள நேரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.